வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மொத்தமாக ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க ஒன் ப்ளஸ்ஸு. அதாவது ஒன் ப்ளஸ் 15 வந்து நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஒன் ப்ளஸ் 15ஓட ப்ரைஸ் எவ்வளோ பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். ஏன்னா 73K அப்படிங்கிறது வந்து ஏன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க தோணுது. ஒய்ஃபைக்காக ஒரு தனி சிப்போ இல்லாட்டி வந்து நீங்கள் டச் சாம்பிளிங்காக ஒரு தனி சிப்போ வச்சுட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா சார்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இன்ஃப்ளேஷன் மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம இதையும் நோட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 65, 66, 67, 68, 69, 69K. நான் 67 எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இஷ்டத்துக்கு அப்படி சும்மா நம்பர் சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் என்ன ஃபேக்ட்னா, இத்தனை ஐபி ரேட்டிங் இருந்தாலும் எல்லா பிராண்டுமே, ஒன் ப்ளஸ் மட்டும் இல்லை எல்லா பிராண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே ஸ்டார் போட்டு என்ன பண்ணுவாங்க, வாட்டர் டேமேஜ் ஆகி நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஈவெண்ட் பார்த்தேன், கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம்தான். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஈவெண்ட் ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படி இருக்குங்க, ரொம்பவே அட்ராக்டிவாகவும் வேறு லெவல்லையும் இல்லை. இப்போ ஈவெண்ட்டில் காட்டுறது வந்து அப்படியே நமக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் இருக்குமா அப்படின்னு கேட்டால், நெட்வொர்க் இருக்குது, நம்மளோட என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இருக்குது, ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் அது மேலே அப்ளை ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க சொன்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அகைன் பிக் கொஸ்டின் மார்க் தான். சரி இருக்கட்டும், இருந்தாலும் ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பீட்டில் என்ன சொன்னார்னா, ஒன் ப்ளஸ் டிவைஸ் அப்படின்னு வந்ததுனாலே அதாவது 12 வருஷமாக ஒன் ப்ளஸ் வந்து சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 12 வருஷமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒன் ப்ளஸ் டிவைசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதே 3 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான். ஒன்று, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து வேறு லெவல் பாயிண்ட் தான். நான் ஒரு நார்டோ இல்லாட்டி C3 லைட்டு இல்லாட்டி இடையில நார்டு 190 என்னமோ விட்டுட்டு இருந்தான், அதெல்லாம் பற்றி பேசலை. ஒன் ப்ளஸ் நம்பர் சீரிஸ் பற்றி மட்டும்தான் நான் கமெண்ட் பண்ணுறேன். பட் இவங்க வந்து அதே மாதிரியான ஒரு பாயிண்ட்டை எப்படி தைரியமாக எடுத்து வைக்கிறாங்கன்னா, ஒன் ப்ளஸ் 15 லான்ச் பண்ணுறதுனால எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, ஆத்தென்டிக் இமேஜிங். ஸோ ஒன் ப்ளஸ்க்குன்னு ஒரு இமேஜிங் ஸ்டைல் இருந்தது, பல வருஷமாக வந்து நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பிராண்டு தான். ஒன் ப்ளஸ் 3ல நான் வால்பேப்பர் மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேங்க. ஒன் ப்ளஸ் 1ல் எடுத்த ஃபோட்டோஸே சூப்பராக இருந்தது. ஒன் ப்ளஸ் 3 எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போச்சு. ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நிஜமாவே அந்த அளவுக்கு இருக்காங்களாங்கிற கேள்வி நம்ம கேட்போம் இல்லையா? ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுங்கிறது யாருன்னா, ஒரு ஜென்ரல் கன்சியூமர் வந்து ஃபோன் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, ஒரு செல்ஃபி எடுத்து பார்ப்பாங்க, சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா இருக்கலே சூப்பர் நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபோனோட நிறுத்த மாட்டோமே, நம்ம பல ஃபோனை பற்றி செக் பண்ணுவோம், பல ஃபோனோட ரிவ்யூஸ் செக் பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன் ப்ளஸ் ஃபோன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபோனில் என்ன வரப்போகுதுங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இப்போயே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ பார்க்குற நீங்கள் ப்ளஸ்னா. ஆத்தென்டிக் இமேஜிங்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சனலைஸ்டு ஏஐ. ஸோ ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் டிவைஸில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3யும் சொன்னாங்க. ஒன் ப்ளஸ் 15 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிஃப்ரெஷ்டு லுக்கில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுக்கை காமிச்சார். இது வந்து 45 டிகிரிஸ்க்கு இருக்குது, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லோகோ வந்து இப்போ சென்டரில் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த லிப்போ இது எதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் பாட்டம் அந்த பெசல் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் பெசல் தான் பெரும்பாலும் எல்லா ஃபோன்லேயும் கொஞ்சம் சிமெட்ரிக் ஃபீல் கொடுக்காம கொஞ்சம் பெருசாக இருக்கும். டாப்பு சைட்ஸ் எல்லாம் இருக்கலே மினிமலாக இருக்கனாலும் பாட்டமில் மாட்டிப்பாங்க. பட் நாங்கள் அங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, லிப்போ இதோ இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் ஓவர் மோல்டிங், லோ இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் ஓவர் மோல்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நாங்கள் இருக்கலே தின்னஸ்ட் பாட்டம் பெசல் 1.15. பட் இதுலேயும் ஒரு சில கூத்து இருக்குங்க. அந்த பிளாக் பார்டர் ப்ளஸ் பெசல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில சமயங்களில் பெசல் வந்து ரொம்பவே ப்ரொட்ரூடிங்காக இருந்தால், இந்த பிளாக் பார்டரை தாண்டி அந்த மெட்டல் இருக்கும் பட்சத்தில் பெரிய பெசல் மாதிரி ஃபீல் ஆகும் கையில் எடுத்து பார்க்கும்போது. ஸோ அதெல்லாமே சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ் தான். நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஒன் ப்ளஸ் 15 எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. பட் 1.15 mm அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்டம்லேயும் கூட. ஸோ அது வந்து பெரிய விஷயந்தான். அப்புறம் 42% ஸ்மாலர் பெசல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து கம்பேர்ட் டு ஒன் ப்ளஸ் 13. அதே சமயம் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து ஒன் ப்ளஸ் 13ல் 93.1% இருந்ததா, அது இப்போ 95.5%க்கு போயிருக்கு. இன்ஃபனைட் பிளாக் அப்படிங்கிற கலர் இருக்கும். ஸோ இது இருக்கலே டீப் பிளாக்கு, இருக்கலே தரமான பிளாக்கு இன் ஒன் ப்ளஸ் லைனப்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை அது 15 மட்டும் தான் ரெஃபர் பண்ணுறாங்களா? ஏன்னா எனக்கு வந்து பிளாக்லேயே மொரட்டு பிளாக் நான் எப்போ பார்த்துருக்கேன்னா, கெவலர் பிளாக் அதை வச்சுலாம் நான் சொல்லலை. ஒன் ப்ளஸ் 5ல் வந்து பிளாக் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஆப்பிள்லேயும் பிளாக் சூப்பராக இருக்கும். iPhone 7 அந்த டைமில் பிளாக் வந்து ஆப்பிளும் ஜெட் பிளாக்கு இந்த மாதிரி பிளாக்லாம் அவங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒன் ப்ளஸோட 5 சீரீஸ் வந்து ஃபுல் மெட்டலில் சரியாக இருந்தது. பிளாக்கு ஒரு மாதிரி பிளாக்கு கிரே மாதிரி, ஆனால் பிளாக் தான் சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. டீப் பிளாக் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், பிளாக் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த அல்ட்ரா வயலட்டு இது வந்து ஒரு மாதிரி 2 டோன் ஃபினிஷு நிறையா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சாண்ட்ஸ்டார்ம் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து இந்த மைக்ரோ ஆர்க் ஆக்சிடேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மிடில் ஃப்ரேமில். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன் த வேர்ல்டு அளவுக்கு அவங்க வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துதுன்னெலாம் சொல்கிறாங்க. ப்ளஸ் அதே சமயம்
இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிடேஷனுக்காக. ஸோ இந்த ஆக்சிடேஷன் மூலமாக வந்து ஹீட் டிசிபேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 66, 68, 69, 69K இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிளைம் அகைன் அந்த ஸ்டாரை மறந்துடாதீங்க. ஸோ இதனால் எல்லாரும் போய்ட்டு தண்ணி கடியில் கொண்டு போகிறது இந்த மாதிரியான சேட்டெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்து என்னென்னா அப் டு 4.6 GHz வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு மொபைல் CPU வேறு லெவலு ஸ்னாப்ட்ராகன் இலிட் 8 இலிட் Gen 5. ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்பயுமே நடக்கிறது தானேங்க. அது மட்டும் இல்லாமல் 20% ஃபாஸ்டர் CPU கிளஸ்டரு. ஸோ முன்னையோட இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். LPDDR5X RAM வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இந்த அல்ட்ரா ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து 16 GB RAM வெர்ஷனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 GB RAM வந்து நார்மல் LPDDR5X, பட் இந்த 16 GB RAM வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5X அல்ட்ரா ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே 4.1 UFS இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. AnTuTu ஸ்கோர் காமிச்சாங்க. பட் இதை வந்து நம்ம என்றைக்குமே இதை நம்ம பெருசாக பார்த்ததே கிடையாது. நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அண்ட் 120 FPS ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். நிறைய இதில் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக செக்மெண்ட்லேயே பெஸ்ட் கேமிங் ஃபோன்லலாம் ஒரு சின்ன டிப் அங்கங்கே நம்ம பார்த்துருக்கலாம். பட் எங்கள் ஃபோனில் அப்படி இருக்காது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஏன்னா ஆல்வேஸ் 120 FPS கேம் பிளே அப்படிங்கிறதையும் இப்போ டேபிள் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து OnePlus 3 வரும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ்பெக்டில் எடுத்து வைக்கும்போது சார்ஜ் ஒயில் யூ ப்ளே அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டே கேம் ஆடவும் முடியும், அந்தளவுக்கு வந்து OnePlus 3 சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்ன காலங்களும் உண்டு டேஷ் சார்ஜுக்கு. ஸோ இது வந்து OnePlus ஓடுது, எங்கேயுமே ஒரு டிப் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் பேட்ரிக் அப்படிங்கிறவர் வந்து குவால்காம் சைட்லேருந்து எங்கள் குவால்காமோட SoC யூஸ் பண்ணி OnePlusோட டிவைஸ் வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி எக்ஸல் ஆகுது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஸோ பார்த்துக்கோங்க, குவால்காமும் OnePlusம் இன்னும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுவோம், நிறையா இன்னும் கிரவுண்ட் பிரேக்கிங் டிவைசஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக. ஸோ ஓபியோட கேமிங் கோர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, ஆல்வேஸ் 120 FPS, ஃபாஸ்டஸ்ட்டு ரேம் அண்ட் ரோமு அண்டு 8 இலிட் Gen 5 இருக்குது. அண்ட் இந்த 120 Hz பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் கிரவுண்ட் பிரேக்கிங் 90 Hz ஒன் அது பெஸ்ட்டாக நாங்கள் கொண்டு வந்தோம் எப்போனா OnePlus 7 Pro சீரீஸில், அப்புறம் 120 Hz OnePlus 8 Proவில் கொண்டு வந்தோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்களோட சீரீஸ் லைனப்ஸில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம என்ன டினையாக பண்ண போகிறோம். நிஜமாவே 90 Hz OnePlus 7 Pro 70 Proலாம் வேறு லெவலில் இருந்தது. இருந்தாலும் இங்கே என்ன பாயிண்ட்னா, அதே சமயம் மார்க்கெட்டில் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz வந்து ரொம்பவே சரளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ROG ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ரேசர் ஃபோன் வந்து LCDயில் 120 Hz ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வர ஆரம்பித்தாலும் ஒரு ப்ரீமியம் லைனப்பில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் உங்களுக்கு 90 Hz 120 Hz அப்படிங்கிறத மக்கள் கையில் பெரிய லெவலில் நீங்கள் அதிகமாக காசை செலவு பண்ணாமையே கிடைக்க வச்சது வந்து OnePlus அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு வந்து 165 Hz இருக்குது. ஸோ 1.5K பேனலில் 165 Hz நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வேறு கம்பேர் பண்ணி சாகடிச்சாங்க. இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்க முடியலன்னு நான் சொல்ல வரல. பட் இது ரொம்ப சப்ஜெக்டிவ் தானே. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரோ மேக்ஸு ஃப்ளாக்ஷிப் எஸ்ன்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா OnePlus நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதாதா, அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும்னு தோணுது. சும்மா எப்போ பாருங்க ஃப்ளாக்ஷிப் எஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பிளையும் சாம்சங்கையும் கம்பேர் பண்ணி சாகடிக்கிறது இரிட்டேட் ஆகுது. அப்புறம் இந்த டச் ரெஸ்பான்ஸ் சிப் வச்சிருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டச் சாம்பிளிங் வந்து 3200 Hz போகுது. ஸோ இதெல்லாம் கிரேசி தான். ஏன்னா ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 240 Hz டச் சாம்பிளிங் அப்படிங்கிறதே நம்ம பெருசாக பேசிகிட்டு இருந்த காலங்கள் உண்டு. 2019 2020 டைம்லலாம் 240 Hz 360 Hz எல்லாம் பெரிய விஷயமா நம்ம பேசியிருப்போம் டச் சாம்பிளிங் ஆஸ்பெக்டில். ஸோ 3200 Hz அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இவங்களதில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சில வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் OnePlusல கேமிங் ஆஸ்பெக்டில் வரும்போது உங்களுக்கு லேட்டன்சியே இருக்கக்கூடாது, டச் லேட்டன்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 3200 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகுது உங்களோட டச் அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து வேல்யூஸ் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே. அப்புறம் டிஃபால்ட்டாக பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 nit. ஸோ நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு கம்பேரிசனுக்கு அவங்களோட ஓன் OnePlus 13 சைடில் காமிச்சாங்க. ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். OnePlus 13 இல்லாட்டி OnePlus 12 இல்லாட்டி ஒரு OnePlus 11 இந்த மாதிரியான டிவைஸை சைடில் காமிச்சு அதுலேருந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு காமிச்சாலே சீரியஸாக கெத்தாக இருக்குங்க. இதை தான் வந்து ஆப்பிள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான். ஆப்பிள் வந்து ஆண்ட்ராய்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டானான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஆப்பிள் வந்து ஒரு ஈவெண்ட்லேயும் அவங்களோட ஓன் ஃபோனையே எப்படி அவங்க பீட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பில்டப்பாக இருக்கும். ஸோ அவங்களே அவங்க கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் 160 Hz டிஸ்பிளே இருக்க போகுது. இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் வந்து இந்த டச் சாம்பிளிங் இருக்க போகுது. ப்ளஸ் டச் ரெஸ்பான்சிவ் சிப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்டெலிஜென்ட் ஐ கேர். ஸோ 1 Hz போகும். அதே சமயம் உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த G2 Wi-Fi சிப்பு இது வந்து சூப்பராக இருந்தது. இது நிஜமாவே நான் இதுக்கு வந்து சல்யூட் போடுவாங்க. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதுவும் முக்கியமாக சைனீஸ் ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரவுட்டர் வந்து இங்கேருந்து நான் நிற்கிற இடத்துலேருந்து ரவுட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 மீட்டர் தள்ளி இருக்குன்னு வைங்கங்க. அதுக்கடையில் ஒரு 2-3 செவுராது இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுறதில்ல. சைனீஸ் ஃபோன் எப்பயுமே டாப் நாச்சாக இருக்குது. இதெல்லாம் திணறிட்டு கிடக்குங்க ஐஃபோனு. நான் இந்த ரூமில் உட்காந்து இந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாகவே 5Gயில் பார்த்தேங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் இந்த ஐஃபோனும் சரி. சாம்சங் ஃபோன் அப்படியே உயிர் ஊஞ்சல் ஆடும். கூகுள் பிக்சலும் ஓரளவுக்கு லைட்டாக ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இப்போது சாம்சங்கும் கூகுளும் லைட்டாக கேட்சப் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்பிள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சம தலைவலியாக இருக்கும். இந்த சோர்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கீழே இருந்தாலும் நீங்கள் 2 ஃப்ளோர் மேலே போனீங்கனாலும் OnePlusஆல் நல்லா ப்ராப்பராக சிக்னலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஒய்ஃபை ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சீரியஸாகவே சூப்பர். ஸோ ட்ரை சிப் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்கிறாங்க. டச் ரெஸ்பான்ஸுக்கு ஒரு சிப்பும் உங்களுக்கு ஒய்ஃபைக்கு ஒரு சிப்பும் வச்சுருக்காங்க. அதை தவிர வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite Gen 5 இருக்குது. ஸோ இந்த 3 சிப்பும் சேர்ந்து ஃபோன் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 7300 mAh பேட்டரி இருக்குது. இந்த சிலிகான் நானோ ஸ்டாக் பேட்டரி. ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் சிலிகான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிலிகான் கார்பன் பேட்டரியில். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 4 years ஆஃப் பேட்டரி ஹெல்த்துங்கிறது வந்து நல்ல ஒரு ப்ராமிஸ். ஸோ வெறும் சார்ஜ் சைக்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த பேட்டரியில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்து முன்வைக்கிறது பெரிய விஷயம் தான். அண்ட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் -20 டிகிரிலையும் ஈஸியாக அதால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா 120 வாட் சூப்பர் ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாருமே இப்போ சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் மாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ஓகே, ஸோ OnePlus 13ல் 18 வாட் பிடி சப்போர்ட் இருந்தது. ஸோ பிடி லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பிடி சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ குளோபல் ஸ்டாண்டர்டைஸ்டாக ஏதாவது ஒரு 65 வாட் பிடி பிரேக் வாங்கி மாட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் மேக் புக்கை சார்ஜ் போடுறீங்க, வேறு ஏதாவது லேப்டாப் இருக்கா சார்ஜ் போடுறீங்க, அப்புறம் உங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் சார்ஜ் போடுறீங்க. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 36 வாட் பிடி சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus 15ல் இப்போ 36 வாட் வரைக்கும் பிடி சப்போர்ட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து பைபாஸ் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைபாஸ் சார்ஜிங் ஆல்ரெடி நம்ம நிறைய டிவைஸில் பார்த்துருப்போம். அப்புறம் 1 to 100% சார்ஜர் வந்து 7300 mAh பேட்டரி சார்ஜ் ஏறதுக்கு உங்களுக்கு 39 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து நீங்கள் 20% தான் சார்ஜ் பண்ணுற பழக்கம் வச்சிருப்பீங்க மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. 1/2 மணி நேரத்தில் இல்லாட்டி 35 நிமிஷத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 100 ஆகிட போகுது. அதுவும் 120 வாட் சார்ஜிங்னால. ப்ளஸ் 360 இந்த க்ரையோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம். ஸோ இந்த க்ரையோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம் வந்து தின் பட் எஃபெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது செமையாக இருந்தது. அவங்க டெமோ பண்ணி காட்டினது உள்ளே இருக்கிற அந்த ஷீட் எந்த அளவுக்கு நாங்கள் தின்னாவும் அதே சமயம் எஃபெக்டிவாகவும் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு அதை கிழிச்செல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பர் தான். இது வரைக்கும் OnePlus 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னைக்காவது அப்டேட்ஸில் பிரச்சனை இல்லாட்டி ஏதோ ஒரு ஆப் வந்து தேவையில்லாமல் CPU GPU லோட வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் டிவைஸ் ஹீட் ஆகுது நம்ம பார்த்துருப்போம். மற்றபடி சும்மா டிவைஸ் ஹீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது OnePlus 15 கண்டிப்பாக இன்னும் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா அப்படி தானே இருக்குது. OnePlus 13 கம்பேர் பண்ணி OnePlus 15க்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும்ன மாதிரி தான் இந்த ஸ்லைட்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு இன்டர்னலாகவும் ஒரு கூலிங் மெக்கானிசம் இருக்குது, அதாவது போர்டுக்கு மேலே. அடுத்து பேக் டோர் லெவல்லையும் உங்களுக்கு க்ரையோ வெலாசிட்டி பேக் கவர் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் டிசிபேஷன் ஹீட் டிசிபேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கேண்டில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவெண்ட் பார்த்துருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த கைரோஸ்கோப் வந்து என்ன சொல்கிறாங்க, கேம் விளையாடும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காம்படிஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் கைரோஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு இதெல்லாமே பாயிண்ட்டாக இருக்கணும். எனக்கு இப்போ எப்படி போகிற போக்கில் தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் டிவைஸாக வந்து உருமாறுறத ரொம்பவே சாலிடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. OnePlus வந்து கேமரா ஃபோன் இல்லாட்டி ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்ததை தாண்டி இப்போ கேமிங் சென்ட்ரிக்கான பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், ஓப்போவுக்கு ஒரு OnePlus எப்படி விவோவுக்கு ஒரு ஐக்கூ இருக்கோ அந்த மாதிரி ஓப்போவுக்கு ஒரு OnePlus. இது வந்து யூத்தை டார்கெட் பண்ணி கேமிங் கேங்கை டார்கெட் பண்ணி வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 50 வாட் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஓகே, ஏர்வோக்கு. அண்ட் இதில் இந்த பேரலல் அனிமேஷன், ஸோ அதையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. மற்ற ஃப்ளாக்ஷிப் யூஐக்கும் எங்களுக்கு ஒன்று இது தேவையில்லாத ஆணி என்ன கேட்டால், உங்களதில் பேரலல் அனிமேஷன் சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ரௌடே இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யாரையும் கூப்பிட்டு இப்போ அவங்களதுலேருந்து ஒரு கேங் கிளம்பி வந்து எங்களதில் கஸ்டமைசேஷனுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் வச்சுருக்கோம், அந்த மாடியூல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும், ஒரு ஐக்கான் எப்படி ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆகும்போது அந்த ஐக்கான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற அளவுக்கு நாங்கள் இறங்கி வந்திருக்கோம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கன்சியூமருக்கு கொடுத்துருக்கோம், வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைனா தூக்கிடுங்க இப்படிலாம் சொன்னேன் தெரில. பட் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவனுக்கும் தெரியாது, யார் சாம்சங் தான் வெட்டி பய. அப்புறம் டியூவல் ஆப் கண்ட்ரோலு, ஸோ நிறையா பாசிட்டிவ் சைன்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஆர்ஜின் ஓஎஸ் இதில் கூட பார்த்துருப்போம், அந்த கார் சிக் மோடு. ஸோ டிவைஸ் வந்து லைட்டாக இப்போ காரில் இருக்கீங்க, டிவைஸ் இப்படியே ஷேக் ஆகும்போது படிச்சுட்டு இருந்தால் சிலருக்குலாம் வந்து மைக்ரைன் வரும். ஸோ
ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராத மாதிரியான இந்த கார்சிக் மோடு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் உங்களுக்கு வந்து வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான். எதுலன்னா அதுலேயும் முக்கியமாக கேமிங் ஆஸ்பெக்ட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமான டேட்டாவை எடுத்து டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மைண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் இனிமேல் வந்து ஜெமினி இருக்குமாங்க, கூகுள் ஜெமினி, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் கேமராக்குள்ளே வந்தாங்க. ஸோ கேமராவுக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் பெட்டரான கேமரா செட்டப் இதில் இருக்குது, அதில் மேக்ரோ எடுக்க முடியும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதையும் நம்ம பார்க்கணும். பட் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஐபி ரேட்டிங்லாம் இருக்கிறனால நம்ம வந்து எங்கேயாவது தண்ணியிலலாம் போய்ட்டு வாட்டர் ஸ்போர்ட்லலாம் யூஸ் பண்ணாலும் எதுவும் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு சில பில்டப்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஓவரால் கேமரா செட்டப் இது தாங்க. பிரைமரி சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IMX906, அப்புறம் டெலிஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 3.5x ஆப்டிகல் ஜூமு, பட் 7x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிகல் குவாலிட்டியில் ஜூம் பண்ண முடியும். அண்ட் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ அது வந்து 116 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. அண்ட் 32 MP செல்ஃபி ஷூட்டர் IMX709. பட் இது எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஸ்டினபிள் தான். அதாவது டிவைஸ் எல்லார் கைக்கும் வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஃப்ளாக்ஷிப் 17 எப்படி யாரை போட்டு அடிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. வர சரியான டார்ச்சராக இருக்குது இவனுக்கு பண்ணுற அலப்பறை. ஃப்ளாக்ஷிப் 17 போட்டிருக்காங்க. OnePlus 15 இந்த அளவுக்கு சூப்பராக இருக்காங்க. சரியா? ஸோ 4K 120 FPS வீடியோ ரெக்கார்டிங் டால்பி விஷனில் நம்மளால் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து 4K 60 FPS இந்த மாதிரியான வீடியோலாம் டால்பி விஷனில் இதுக்கு முன்னாடி OnePlus 13 கூட ரெக்கார்ட் பண்ணி, அப்புறம் நார்மல் 4K சாம்பிள்ஸ்லாம் கூட நான் நம்ம சேனலில் கூட போட்டிருப்பேன். OnePlusல 4K சாம்பிள் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஜானில். பட் ரொம்ப சக்ஸஸிவாகவும் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக ரிலீஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா போன வருஷம் ஜானில் தான் எல்லோரும் வாங்கினீங்களே, இப்போ பாருங்கள் அதுக்குள்ளார வந்து கையில் டிவைஸே வந்துருச்சு நவம்பர்லேயே. இவ்வளோ அர்ஜென்ட்டாக போகுது பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ அப்புறம் வந்து இந்த வாட்டர் டேமேஜ் அது இதுன்னு ஏகப்பட்ட கதை. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல அப்படின்னா, ஃபஸ்ட்டு Snapdragon 8 Elite Gen 5 பேஸ்டு ஃபோனு குளோபலாக எல்லாருக்கும் அவைலபிள் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் வித் 7300 mAh பேட்டரி, ஃப்ளாக்ஷிப்பில் 7300, ஃபஸ்ட்டு LPDDR5X அல்ட்ரா ப்ளஸ் ரேம் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு 165Hz 1.5K பேனல் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு பர்சனலைஸ்டு AI வித் ரியல் டைம் இன்டர்நெட் ஆக்சஸ்ஸு, அப்புறம் நேட்டிவ் 165 FPS, அப்புறம் ஆல்வேஸ் ஆன் 120 FPS கேமு, அப்புறம் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வித் 4K 120 FPS டால்பி விஷனு, ஹேண்ட் டேரபிள்ஸ், அந்த ஸ்டீல் வேப்பர் சேம்பர், அது அவ்வளோ தின்னு சரியா அது. அப்புறம் மைக்ரோ ஆர்க் ஆக்சிடேஷன், அதுதான் அந்த மிடில் ஃப்ரேமுக்கு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் அப்படியே வந்து ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை போட்டு இது நாங்கள் தான் பண்ணியிருக்கோம், வேறு யாருமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக டிவைஸை பற்றி இதெல்லாம் சொல்லிட்டு 15R ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. Those who wondering about the 15R, stay tuned. ஸோ 15R வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது, நம்ம ஊருக்கு எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். மேபி சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரைஸ் இது தாங்க. கார்ட் ஆஃபரோட சேர்த்துனா நீங்கள் 12/256 வந்து 68,999 வாங்குவீங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆயிருந்தது. கார்ட் ஆஃபரோட 65,000 இருந்தது. பட் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, அந்த 2K பேனலும் இப்போ கிடையாது. ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். LPDDR5X அல்ட்ரா ப்ளஸ் ரேம் வேணும்னா நீங்கள் 16GB மாடல் தான் வாங்கணும். போன வருஷம் வந்து 24GB 1TB இருந்தது. பட் அது இந்த தடவை இல்லை. மேபி ஃபியூச்சரில் லிமிடெட் எடிஷன் வருமோ என்னமோ. அப்புறம் லிமிடெட் பீரியட் ஓப்பன் சேல் என்னென்னா OnePlus Nord Buds 3 வந்து உங்களுக்கு இது கூடவே சேர்ந்து வரும் போல். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர். இதை தாண்டி வந்து இவங்ககிட்டயே ஆக்சசரிஸும் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ஸ்டோன் மேக்னெட்டிக் கேஸ் வந்து 1000 ரூபா, ஏர்மேட் ஃபைபர் மேக்னெட்டிக் கேஸ் வந்து 1999 ரூபா, அப்புறம் ஹோல் பேட்டர்ன் மேக்னெட்டிக் கேஸ் வந்து 699. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகிடும்னா, மேக்னெட்டிக் கேஸ்ன்னு சொல்கிறானே ஒன்றும் இல்லை, மேக்ஸேஃப், பிக்சல் ஸ்னாப் அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? உங்களுக்கு OnePlus 15 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே ப்ராமிசிங் கேமிங் ஆஸ்பெக்டில் உள்ள ஒரு ஃப்ளாக்ஷிப் தானா? நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லோரும் இப்போ ஈகராக எதுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 15R. நானும் சீரியஸாக OnePlus 15Rக்கு தான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அதை எப்பயுமே வருஷம் வரக்கூடிய டிவைசஸில் வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். கரெக்டு தானே? ரைட்டுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்காது எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆக மொத்தம் OnePlus 15 72,999, கார்ட் ஆஃபரோட 68,999. ஓகே தானே? ரைட்டு, பார்க்கலாம். பை.